Welcome students, 12th standard maths second revision examination 2025 கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்கள் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் இதில் இருக்க கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷின் பேப்பர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. அதனால் டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா வீடியோஸும் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே 12th மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். எப்படிலாம் நம்ம பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணால் எப்படிலாம் மார்க் தராங்க அப்படின்னு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாம்லேருந்தே ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 21 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணுங்கள். ஏன்னா புக் பேக்கில் இருக்கிறதே 15 கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா கவர் பண்ணிங்கனாலே 15, 16 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 21 2 மார்க்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வெரிஃபை பண்ண சொல்ல சம்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா அதெல்லாம் விடாதீங்க. கன்ஃபார்ம் எழுதி என்ஸ் வெரிஃபைடு என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதி வைங்க. 22 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 23 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியான சம், நீங்கள் போட்ட சம்ஸ் தான். ஒரு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வந்து 9pqr = 27r³ + 2p அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 24 சம்மு பார்த்தீங்கன்னா கோப்ளானர் வேல்யூ ஆஃப் எம், இது கோப்ளானர்னு சொல்லிட்டாங்க. அதோட எம் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 25th கொஷின் பார்த்துக்கோங்க. 26th பார்த்தீங்கன்னா ஷோ தட் இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு சம்மு. 27th கொஷின் என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சம்மு. 28 பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 29th பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். 30 என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் ஆஃப் த பேரபோலா y² = 4ax. லென்த்தை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. அப்புறம் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் என்னென்ன 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் டொமைன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த நார்மல் ஆஃப் த பிளேன் அண்ட் லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். 35th கொஷின் பார்த்தீங்கன்னா வேல்யூ சி கேட்டிருக்காங்க. 36 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் த பாலினாமியல். 37 பார்த்தீங்கன்னா லிமிட் பேஸ் பண்ணி ஒரு சம்மு. 38th சம்மு டிஃப்ரென்ஷியேஷன். 39th பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி ஒரு சம்மு. 40 பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். 5 மார்க்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியானா நீங்கள் படித்த மெத்தட்லேருந்தே தான் இருக்கும். ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்ட மெத்தட்லேருந்தே தான் சம்ஸு. கிராமர்ஸ் ரூலா அதுலேருந்தே, அப்புறம் ப்ரூவ் தட் வெக்டார் மெத்தடா அந்த சம்ஸ் தான். அந்தமாதிரி 7.1லேருந்து சம்ஸ் வரும், 7.8லேருந்து வரும், 10 அந்த சாப்டர்லேருந்து வரும். அந்தமாதிரி முக்கியமான சாப்டர் முக்கியமான எக்ஸசைஸ்லேருந்து தான் 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 41 கொஷின் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அது ஆர் பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ். அது வந்து நீங்கள் tan இன்வெர்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டுடலாம். 42 பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பி பார்த்தீங்கன்னா இந்த லெசன் 5th லெசன்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. 43 பார்த்தீங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன், செகண்ட் லெசன். இது போன வருஷம் பப்ளிக்கில் கேட்ட கொஷின் 2023ல். அது கீழே இருக்குது பாருங்கள், இந்த வெக்டார் மெத்தட் கன்ஃபார்ம் ஒன்று கேட்டுருவாங்க. 44 பார்த்தீங்கன்னா 6th லெசன்லேருந்து ஒரு கொஷினும். அது கீழே வந்து லிமிட் கொடுத்துட்டாங்க, ஈஸியான சம்மு. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா லோபித்தால் ரூலை வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம லோபித்தால் ரூல் படி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் அது அவங்க கொடுத்துட்டாங்க, லோபித்தால் ரூலே யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. அதனால் சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். 45th சம்மு லோக்கல் எக்ஸ்ட்ரீம் கான்கேவிட்டி. அது கீழே இருக்க சம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன். ஒரு வால்யூமை ஃபஸ்ட்டு தெளிவாக முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் வால்யூம் வாங்க. 46th பார்த்தீங்கன்னா ஏரியா, செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்கக்கூடிய சம்ஸு. அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சம்மு. 47 பார்த்தீங்கன்னா 10th லெசனும். அது கீழே இருக்க சம் பார்த்தீங்கன்னா ஈஸியான சம் தான், இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படித்து நல்லபடியாக ரிவிஷன் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாம்னு கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ரிவிஷன் எக்ஸாம் உங்களோட பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.